திருவள்ளூரில் திருமணமான 20 நாளில் புதுமாப்பிள்ளை சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்றைய தினமே அவரின் மனைவி வேறொரு இளைஞருடன் பைக்கில் சென்றதால் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு உறவுக்காரருடன் திருமணமான நிலையில் இளைஞர் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். புதுப்பெண் தான் சதித்திட்டம் தீட்டி இளைஞரின் உயிரை பறித்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். நடந்தது என்ன? திருவள்ளூர் அருகே செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான கார்த்திகேயன். இவர் தனியார் பள்ளியில் வேன் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். கார்த்திகேயனுக்கு புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த 25 வயது ஜெயஸ்ரீ என்பவருடன் கடந்த 4ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்த 2வது நாளே தனி குடித்தனம் செல்வது குறித்து தம்பதியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கார்த்திகேயன் பெற்றோர் எதிரே உள்ள மற்றொரு வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு கார்த்திகேயன் தனது வீட்டில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து புதுமாப்பிள்ளை மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் அவரின் இந்த முடிவுக்கு மனைவிதான் காரணம் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அவரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தற்பொழுது சம்பவத்தன்று புதுப்பெண் ஜெயஸ்ரீ இளைஞர் ஒருவருடன் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கணவர் இறந்த நிலையில் அவரின் இறுதிச் சடங்கில் கூட மனைவி பங்கேற்கவில்லை. அத்துடன் அவர் கடைசியாக வீட்டில் இருந்து நகைகளையும் எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு 2 வீலரில் ஒரு லேடி 2 ஜென்னு, அவங்க 2 பேர் கரெக்டாக அந்த சந்தில் 2 பைக் வந்து உள்ளே சந்தில் போயிட்டு நாங்கள் பார்த்துப்போம். உள்ளே போயிட்டு அவங்க ஒரு 1/2 hour கழிச்சு அதுக்கப்புறம் தான் வெளியில் வராங்க. வெளியில் 3 பேர் ஒன்றா வெளியில் வந்து மெல்லமாக வந்து பைக் எடுத்து முன்னாடி நிறுத்திட்டு இங்கேருந்து மேலே கை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது. இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக அந்த டியூட்டி போலீஸ் ரவுண்ட் வராங்க. அந்த போலீஸ் வரதுக்கும் ட்ராமா கரெக்டாக இருக்குது. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படி வரும்போது பார்த்தோம் மேலே கத்துறாங்க ஒரு லேடி, அதனால் வந்து நாங்கள் நின்னோம் அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி கேட்டு எப்படி சார். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்து சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்களோட கசின் வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா ஆச்சு கார்த்தி, எனக்கு உங்கள் கார்த்தியை நான் செத்துட்டா இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்றாங்கன்னு கூட போயிட்டு இருக்கா சார். அப்படின்னா சார் துணிச்சல் அந்த பிள்ளைக்கு வந்து கூட பார்க்கல சார். கடைசியாக முகத்தை கூட வந்து பார்க்கல. எங்களுக்கு அந்த பொண்ணு மேலே டவுட்டு சார், ஒருவியான டவுட் இருக்குது சார். நீங்க எங்களுக்கு வந்து நியாயம் வேணும், எங்க புள்ள செத்து போச்சு சார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமான 20வது நாளிலேயே புதுமாப்பிள்ளை சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் இறந்ததும் மனைவி மாயமானதாக கூறப்படும் நிலையில் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா?